நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையம் 4 மாதங்களில் அமைக்க மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ட்ரிபுனல்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976ல கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரொவிஷன்ஸ், ரெண்டு ஆர்டிகிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள் 323A அண்ட் ஆர்டிகிள் 323B. ஸோ இது எந்த பார்ட்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 14A. ஸோ 14Aல வரும். ஸோ இது பாராளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 323 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்படுத்தலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லும்போது இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது சிவில் சர்வன்ஸ், பப்ளிக் சிவில் சர்வன்ஸ் ரிலேட்டடான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு ப்ராப்ளம்ஸ், ப்ரொமோஷன் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே டைரக்டாக கோர்ட்டில் போகாமல் இந்த தீர்ப்பாயங்களிலே தீர்த்து கொள்ளலாம், அதற்கான தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 323A. 323Bன்னு சொல்லும்போது ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் தவிர அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் இருக்கிறவங்களோட பிரச்சனையை தவிர வேறு சில காரணங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸு, ஃபுட் ஸ்டெப்ஸு, ஸோ ரெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ், லேபர் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 323B. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம் ஏற்படுத்தலாம். ஸோ அந்தந்த அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பாராளுமன்றம் ப்ளஸ் ஸ்டேட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2006 ஸோ இதற்கான சட்டம் வந்து 1985ஆம் ஆண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட் வந்து இதற்காக கொண்டு வந்திருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேர்மேன், வைஸ் சேர்மேன், மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. திரும்ப இந்த சட்டத்தை வந்து 2006ல அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸோ வைஸ் சேர்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க.